ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இது நான் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன வயசுலலாம் எங்கேயோ ஃபேமிலியாக ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா, ஏதோ தூரத்து சொந்தம் ரொம்ப நாள் கழித்து நம்ம பேரண்ட்ஸை பார்ப்பாங்க. அப்போ எப்படா இருக்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, எத்தனை பசங்க அப்படின்வாங்க. 3 பசங்கன்னு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வியர்டாக என்னை மட்டும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த பொண்ணு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குது. அது அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன்னு நினச்சிப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்ட்டு. ஒன்று நீ கலையாக இருக்கப்பா, அழகாக இருக்கப்பா, அதோட ஸ்டேட்மெண்ட்டை நிறுத்திக்கலாம். அது என்ன கருப்பாக இருந்தாலும்ன்ற கொஷின் எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெள்ளையாக இருக்கவங்க யாரையும் பார்த்து நம்ம நீ வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்க, வெள்ளையாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். டைரெக்டாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கருப்பாக பிறந்தது இன்னும் நம்ம குத்தமா? எல்லாமே கடவுளோட படைப்பு தானே. ஏன் நாகப்பழம் கருப்பாக இருக்குது, ஏன் ஸ்ட்ராபெரி சிகப்பாக இருக்குது, நம்ம கேள்வி கேட்டதே இல்லையே. அது படி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோம், அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் மனிதனில் மட்டும் ஏன் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு? இந்த பேக்வேர்ட் திங்கிங் எப்போ மாறப்போகுது?